தராசு ஷாம், உங்களிடமிருந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன். திரு குருமூர்த்தியோட இந்த கூட்டணி பற்றிய கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு கூட்டணி வேண்டும் என்பதிலே பலருக்கும் ஒருமித்த கருத்து இருக்கிறது, குறிப்பாக திமுகவுக்கு எதிராக. காரணம், திமுகவிடம் இருப்பது வலிமையான கூட்டணி. அதை தோற்கடிக்க வேண்டும் என்றால் இன்னொரு கூட்டணி தேவை, இன்னொரு வலிமையான கூட்டணி. பொதுவாக தமிழ்நாடு அரசியலில் கூட்டணி கணக்கு என்பது கெமிஸ்ட்ரி பேஸ்டு இல்லை, அரித்மெட்டிக்ஸ் பேஸ்டு தான். இத்தனையும் சேர்ந்தால் இவ்வளவு சதவீத ஓட்டு கிடைக்கும், இதான் கணக்கு. பல நேரங்களில் அந்த கணக்கு பொய்த்திருப்பதும் உண்டு. துக்ளக் வியூகங்களே, நான் 1970 துக்ளக் பத்திரிகை வரும்போது எனக்கு கல்லூரி இறுதி ஆட்டுங்க, அதாவது ஜனவரி மாதம் 2 கழுதையை போட்ட கார்ட்டூனோட அட்டைப்படத்தோடு வந்தது. பெரிய அளவுக்கு அது ஆதரவு பெற்றது, கல்லூரி மாணவர்கள் மத்தியிலும் ஆதரவு பெற்றது, பிரபலமாக தான் இருந்துச்சு. ஆனால் அதற்கு பிறகு பல முயற்சிகள், சோ அவர்களே ஸ்தாபன காங்கிரஸ், காமராஜர் தலைமையிலான ஸ்தாபன காங்கிரஸ், ராஜாஜி இவர்களையெல்லாம் இணைத்து திமுகவுக்கு எதிராக அவர் களமாடினார். ஆனால் அது வெற்றி பெறவில்லை. திமுக 130+லிருந்து 180+ இடங்களாக 71 உயர்ந்தது. அதற்கு பிறகு ஸ்தாபன காங்கிரஸையும் இந்திரா காங்கிரஸை இணைப்பதற்கான முயற்சி, அது வெற்றி பெறவில்லை. அதற்கு பிறகு எம்ஜிஆர் போனார், எம்பிக்களின் ஆதரவை மொராய் தேசாய்க்கு பெற்றுத்தர முயற்சித்தார், அது வெற்றி பெறவில்லை. சரண் சிங்குக்கு தான் எம்ஜிஆர் மொராய் தேசாய்க்கு பின்னாடி ஆதரவு கொடுத்தார். இப்படி பல பல்வேறு வகையான முயற்சிகளை துக்ளக் இதழ் மேற்கொண்டு வருகிறது. சோ அவர்கள் ஆசிரியராக இருந்த போது அந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதே மாதிரி இப்போது திரு குருமூர்த்தி அவர்களும் அத்தகைய முயற்சிகளை மேற்கொள்கிறார். அதில் ஒரு பகுதி அதிமுக பாரதிய ஜனதா அந்த கூட்டணியை ஏற்படுத்துகிற முயற்சி. சிக்கல் என்னன்னா, இந்த கூட்டணி ஏற்படுவது என்பது திரு குருமூர்த்தி அவர்கள் கருத்து பாசிபிள் இல்லை என்பது எனது அனுபவம். இதுல அதிமுக கூட இந்த கூட்டணி முறிந்தது எதனால், எடப்பாடி பழனிசாமி அந்த வாய்ப்பை தவற விட்டு விட்டார் என்ற இந்த விஷயங்கள் எல்லாம் காரணமாக சொல்லப்படுதா, அல்லது அடுத்த தேர்தலுக்கான வியூகமாக இந்த பேச்சுகள் தற்போது தொடங்கப்பட்டிருக்குன்னு பார்க்கணுமா? அடுத்த தேர்தலுக்கான வியூகம் தான். ஆனா 2021க்கு பிறகு உண்மையிலேயே அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி முறிந்தது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலின் போதுதான். அப்போதே திரு அண்ணாமலை அவர்கள் கேட்ட அந்த சதவீதம் அதிமுகவுக்கு ஓப்பாக இல்லை. திரு ஓபிஎஸ் அவர்களும் அப்போது அணியில் தான் இருந்தார்கள். எனவே அந்த கூட்டணி வெற்றி பெறவில்லை. அப்போதே திரு அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி அவர்களை எதிர்த்தெல்லாம் எதுவும் பேசவில்லை. நாங்கள் எங்களுக்கு தனி முயற்சி செய்கிறோம், ஒரு கட்சி தனியாக வளர வேண்டும், அப்படியான ஒரு பொதுப்படையான கருத்துக்களை குறித்து அவர் அந்த முயற்சியில் ஈடுபட்டார். ஒரு சில வெற்றிகளையும் பாரதிய ஜனதா அடைந்தது. அதற்கு பிறகு பல முரண்பாடுகள், அதிமுகவின் மூத்த தலைவர்கள் பற்றி, அண்ணாவை பற்றி இப்படியான முரண்பாடான கருத்துக்களை சொன்னதன் மூலமாக திரு அண்ணாமலை அவர்களுக்கும், அதே நேரத்தில் அண்ணாமலை அவர் சார்ந்த இனம், அதுபோக அவரது ஓட்டு வங்கி எல்லாமே அதிமுகவுக்கு, குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அரசியல் நிலைப்பாட்டுக்கு பொருத்தமாக இல்லை. எனவே திரு அண்ணாமலை, திரு எடப்பாடி பழனிசாமி இருவரும் ஒரு கூட்டணியிலே இருக்க முடியாது என்கிற உண்மையான அரசியல் புரிதல் காரணமாகத்தான் அந்த கூட்டணி முறிந்தது. இன்று வரைக்கும் அது வருவதாக தெரியவில்லை. மீண்டும் மீண்டும் அதிமுக அதை தொடர்ந்து சொல்கிறது, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதை தொடர்ந்து சொல்கிறார்கள். இருந்தாலும் முயற்சி செய்ய வேண்டும் என்பது பாரதிய ஜனதாவிலே இருக்கிற அதிமுக ஆதரவாளர்களின் கருத்து, அதிமுகவில் இருக்கிற பாரதிய ஜனதா ஆதரவாளர்களின் கருத்து. 2 கட்சியிலுமே அப்படியான நிலைப்பாடு உடையவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சொந்த தொகுதி கணக்கு தான் அதற்கு காரணம். இப்போ அதிமுக பாஜக கூட்டணி அமைய வேண்டும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்ல அப்படின்னும் சொல்றாரு. இறுதியில அதிமுகவை மட்டுமே நம்பி இருந்தா பாஜகவுக்கு தான் நட்டம் அப்படின்ற கருத்தும் சொல்லப்படுது. இந்த முரணான கருத்தை எப்படி புரிஞ்சுக்கணும்? அதிமுகவை மட்டும் நம்பி இருந்தால் பாரதிய ஜனதா பெரிய அளவுக்கு வளர முடியாது என்பது திரு அண்ணாமலை அவர்களின் கருத்தும் கூட. அது ஒரு வகையில் சரிதான். என்ன காரணம்னா, ஒரு கட்சி அவர்களாகவே அவர்களது ஓட்டு சதவீதத்தை உயர்த்தி எப்போதும் கூட்டணி கட்சிகளின் தயவை நம்பி இராமல் அந்த கட்சி கால் பதிக்க வேண்டும். இது சரியான கணக்கு தான், அதிலே மாற்று கருத்து இல்லை. எவ்வளவு காலம் பிடிக்கும் அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அதிமுகவை பொறுத்தவரையிலே பாரதிய ஜனதாவை அவர்கள் உள்ளே கூட்டணியாக சேர்ந்து ஒரு பயணத்திலே தொடர்வதற்கு அவர்கள் தயங்குகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் துக்ளக் ஆண்டு விழாவிலே 3 விஷயங்கள் சொல்லப்பட்டன. ஒன்று நாம் இப்போது பேசிக் கொண்டிருக்கிற அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி. அடுத்தது திரு சீமான் அவர்களுக்கான ஆதரவு. திரு சீமான் அவர்கள் பெரியாருக்கு எதிராக வைத்த விமர்சனங்களுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். இப்போதாவது திராவிட கட்சிகள், திராவிட மண்ணிலே பெரியாருக்கு எதிரான ஒரு கருத்து வருகிறது, அதுதான் சரி. இது திரு குருமூர்த்தி அவர்களின் பேச்சின் ஒரு சாராம்சம். அது அதிமுகவால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏனென்றால் திரு எம்ஜிஆர் அவர்களே ஈரோடு மாவட்டம் அது எப்போது உதயமானதுன்னா பெரியார் 100ஆண்டு விழாவின் போது. இன்னும் சொல்லப்போனால் அந்த காலகட்டத்தில்
எம்ஜிஆர், சிவாஜி போன்றவர்கள் எல்லாம் நாடகங்களில் நடிப்பார்கள், நாடக மன்றங்கள் வைத்திருந்தார்கள். அதுல 2 நாடகம் எல்லாமே அரசியல் கருத்துக்களை தாங்கிய நாடகங்கள் தான். எப்படி திரு சோ அவர்கள் அரசியல் கருத்துக்களோடு நாடகங்கள் நடத்தினார்களோ அதே மாதிரி தான் நாடக கருத்துக்களை தாங்கிய நாடகங்கள். இந்த அட்வொகேட் அமரன் அரங்கேறிய இடமே வந்து ஈரோடு தான். இப்படி ஈரோடுக்கும் எம்ஜிஆருக்குமான தொடர்பு அதிகம். ஜெயலலிதா அவர்களுக்கும் பெரியாருக்குமான அந்த தொடர்பு அதிகம். ஜெயலலிதா அவர்களின் மனதை தொட்ட மலர்கள் அவர் கட்டுரை தொடராக தாய் இதழிலே அதை எழுதி கொண்டிருக்கும் போது நாங்கள் அதிலே அதோடு பரிச்சயத்தோடு இருந்தோம். அது நூலாக வெளியிடப்பட்ட போதும் பெரியாருக்கும் அவருக்குமான தொடர்பு பல விஷயம் இருக்கின்றன. குறிப்பாகவே வந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா அந்த வழியிலே வந்து அதிமுக நடைபோட்டால் பெரியாரை எதிர்த்து கூறப்படுகிற கருத்துகள் அது வந்து மூன்றாவது கருத்துக்கு ஆளுநர் நிலைப்பாடு சரிதான் என்று திரு குருமூர்த்தி அவர்கள் கூறியது. ஆனால் முதலிலே தமிழ்தாய் வாழ்த்து பிறகு தேசிய கீதம் என்கிற நிலைப்பாடை எடுத்ததே வந்து ஜெயலலிதா அவர்கள் தான். 1991 சட்டமன்றம் அதுக்கான அரசாணை இருக்கிறது. எனவே அப்படியான நிலைப்பாடு ஆளுநர் எடுத்து அதற்கு ஆதரவு என்றால் அது ஜெயலலிதாவுக்கு நேர் எதிரான நிலைப்பாடு என்றாகும். பார்த்தாலும் கூட ஆளுநருடைய அந்த செயல்பாடு அந்த அளவிற்கு பெரிதாக அதிமுக கண்டிக்கலையே. அதிமுக கண்டிக்கவில்லை என்பது வேறு விஷயம். ஆனால் ஒரு உறவை ஏற்படுத்தினால் இதெல்லாம் விமர்சனத்துக்கு உள்ளாகும். அது வந்து சட்டமன்ற தேர்தலிலே பின்னடைவை தான் ஏற்படுத்தும். அதிமுக தனிப்பட்ட முறையில் இன்றைய தேதிக்கான அவர்களது ஓட்டு சதவீதம் 20+ தான். அதுல எல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. இன்னமும் அவர்கள் அப்ப இழந்து விட்ட ஓட்டு வங்கியை வந்து தக்க வைத்துக் கொள்கிற முயற்சி வரல. அதிமுகவுக்குள்ள ஒற்றுமையும் மிகவும் குறைவாக காணப்படுகிறது. இதெல்லாம் மைனஸ் பாயிண்ட், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் சில நேரங்களிலே சில அணிகள் சேர முடியாது. எலி தவளை கூட்டணி மாதிரி 1980 திமுகவும் காங்கிரசும் கூட்டணி, ஆளுக்கு 117 சீட்டு. யார் முதலமைச்சர்? அதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. கடைசியில இந்திரா காந்தி அம்மா தலையிட்டு கலைஞர் தான் முதலமைச்சர்னு அவங்க சொன்னாங்க. ஆனா கூட்டணி வெற்றியை பெறல. கலைஞரே பின்னாடி என்ன சொன்னார்னா, இது எலி தவளை கூட்டணி, இந்த எலி தவளை கூட்டணி ஒரு காலத்துல வந்து வாக்கரசில் வெற்றி பெற முடியாது. அந்த உதாரணம் இப்போதும் பொருந்தும். அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி என்பது எலி தவளை கூட்டணியாக மாறி இருக்கிறது. அதுதான் இதில் இருக்கிற உண்மையான பிரச்சனை. இல்ல, இப்போ இந்த கூட்டணி அமையாமல் போனதனால் அந்த வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமி தவற விட்டு விட்டார் என்ற கருத்து சொல்லப்படுகிறது. ஆனா இந்த தேர்தல் அரசியல்ல இந்த அரித்மெட்டிக் என்ற அடிப்படையில பார்க்கும்போதும் கூட அதிமுகவால் பாஜகவிற்கு தானே லாபம் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இப்போ இருக்க அரசியல் சூழல் அரித்மெட்டிக் கணக்கு எவ்வளவு போட்டாலுங்க உண்மையான தேர்தல் வெற்றி என்பது அது கெமிஸ்ட்ரி தான். யாரோட கெமிஸ்ட்ரினா தொண்டர்களுக்கு இடையே ஏற்படுகிற கெமிஸ்ட்ரி. அவங்க வந்து களத்துல ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும். ஆனா இங்க வந்து நிறைய வெறுப்பு விதைகள் விதைக்கப்பட்டு விட்டன. இன்னும் சொல்ல போனால் பலருமே கூட, நமது நண்பர் மணிகண்டன் கூட ஒரு டிவி டிபேட்ல என்ன சொன்னார் அப்படின்னா, அண்ணாமலை முகத்தையே வந்து அதிமுகவுக்கு பிடிக்கவில்லை என்றுதான் சொன்னார். அந்த டிவி டிபேட்ல நானும் இருந்தேன். ஆனால் அது ஓரளவுக்கு உண்மைதான். மணிகண்டன் கூறினது ஓரளவுக்கு உண்மைதான். காரணம் ரெண்டுமே வேற வேற துருவங்களாக மாறிடுச்சு. அப்படின்னா அண்ணாமலைய தியாகம் செய்து பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணிக்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்படி தியாகம் செய்தாலும் அதுவும் பாரதிய ஜனதாவின் எதிர்கால அரசியலுக்கு சரியில்லை. ஆக மொத்தத்துல இது வந்து எலி தவளை கூட்டணி முயற்சி என்பதுதான் எனது கருத்து. முதற்கட்ட பார்வையாக எடுத்துக்கிறேன்.